தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது ஒரு வித்தியாசமான டாபிக் இது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா தரவுகள், டேட்டா தான் இருக்கும். ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு, இந்தியா ரெண்டுமே இருக்குது. சரி, இந்த டாபிக் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 11th எக்கனாமிக்ஸ்ங்களா, 11th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் 8 இருக்குதுங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய மெயினான டாபிக் பார்த்திங்கன்னா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு மெயினான டாப்பிக்லேருந்து ஒரு சப் டாபிக் தான் ஃபஸ்ட்டு சாப்டர், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் விட்டுருப்போம். அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் எழுதி உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. அதோடு சேர்த்து இது நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த டாபிக் நோட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த நோட்ஸும் நீங்கள் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் புக்கிலேருந்து டைரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% தான் புக்கிலேருந்து டைரெக்டாக இருக்கும். இது எல்லாமே மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற மீனிங் எதை குறிக்குது, இந்தியாவில் எப்படி சொல்கிறோம், தமிழ்நாடு எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் HDI, மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்ன, HDI. அப்போது ஒரு நாடு, ஒரு மாநிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு HDI செக் பண்ணி ஆகணும். நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, நிறைய குறியீடு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு குறியீடு மனித மேம்பாட்டு குறியீடு. ஜென்ரலி எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னா பேஸ்டு ஆன் மணி, வருமானத்தை மட்டுமே அடிப்படையை வச்சு தான் நான் வளர்ந்துருக்கிறேன். நான் சேல்ரி ஸ்டார்டிங்கில் 10,000 வாங்கினேன், இப்போ நான் 1 lakh வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எல்லோரும் வளர்ச்சியை சொல்கிறீங்க. ஆனால் HDI என்ன சொல்லுது தெரியுங்களா, நல்ல வாழ்க்கையோடு நீங்கள் இருக்கீங்களா, நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சரிங்களா, அந்த நல்ல வாழ்க்கையோடு சேர்த்து உள் அடக்கிய வளர்ச்சியை தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மீனிங் ஆகுது. எ காம்போசிட் ஸ்டாட்டிஸ்டிக் எய்ம்டு அட் குவான்டிஃபைங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எ ரீஜன் நாட் ஜஸ்ட் பை இன்கம் பட் பை ஹியூமன் வெல்பீயிங். ஸோ மக்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அதுதாங்க HDI. அப்போது ஒரு அரசாங்கம் இருந்தால் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அதோடு சேர்த்து பொருளாதார வளர்ச்சியும். இங்கே ஒரு 3 பரிமாணங்களை பார்க்க போகிறோம். ஸோ 3 கீ டைமென்ஷன்ஸ். என்னென்ன அந்த டைமென்ஷன்ஸு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த HDIயில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, லாங் அண்டு ஹெல்த்தி லைஃப். சரியா, ரொம்ப நாள் வாழணும் இல்லையா, அப்படியே எல்லோரும் ஆசைப்படுவோம். பிறந்தவனே இறப்பதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டோம்ல. லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், ரொம்ப நாளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா நாலேஜ், அறிவு. ஸோ அறிவுன்னு சொன்னாலே பள்ளி படிப்பு தான், படிக்கிறது தான் நாலேஜ். மூன்றாவது பாருங்கள், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சிறப்பான வாழ்க்கை தரம். இந்த 3 சேர்ந்து இருக்கணும். நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்கணும், நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும், டீசெண்டாகவும் வாழணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், லாங் லீவாக இருக்கணும். அப்போ லாங் லைஃப் இருந்தால் தான் இந்த 3 சேர்த்து தான் HDI நம்ம சொல்லவே முடியும். சரிங்களா? இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி யாருங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா 1990. சரிங்களா? அமிர்தா சென் அப்படிங்கிறவர். ஆனால் அதுக்கு முன்னாடியே மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான் முதல்ல UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் HDI பற்றி சொல்லியிருக்காங்க.
இப்போ என்ன தான் ஒரு நாடு இருந்தாலும் ஹெச்டிஐ வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் இப்போ வரிசையாக டெவலப் ஆகி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாநிலமும் ஹெச்டிஐயோடைய இப்போ ஒவ்வொரு வருஷம் 2025 ஹெச்டிஐயோட அந்த குறியீடு என்னன்னு அப்படி விட்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நோடல் ஏஜென்சி தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவில் இருக்குதுங்க. ஸோ இதுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா MIDS, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் 2003 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரிப்போர்ட் வந்து 2017 கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு பெஞ்ச் மார்க் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த குறியீடு ஒப்பீடு பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள், அது இல்லாமல் மாநிலங்கள் ஒன்றாக இருப்பது தான் உயர் மனித மேம்பாடு, சில ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது. அதை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீடு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பீடு பார்க்கலாம். இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி த ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு March 24, 2024 based on the data of 2002-2022. ஸோ டேட்டா நிறையா கலெக்ட் பண்ணிக்கணும், நிறையா படித்து வச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்கப்பா. ஸோ HDA ரேங்க் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது ஸ்டேட்டாக இருக்குது. சரிங்களா? இந்தியா எடுத்துக்கிட்டால் 134 2022, 21 வந்து 135 இருந்தது. ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் தான். ஸோ இன்னும் வளரணும், ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படின்னு தான் தெரியுது. அதோட HDAவுடைய வேல்யூ எடுத்து பார்க்குறோம். ஸோ 0.7 அதை விட கொஞ்சம் அதிகமாகுது. மீடியம் கேட்டகரி அப்படிங்கிறது 0.644. சரிங்களா? ஸோ பெட்டர் தென் நேஷ்னல் ஆவரேஜ். எதுங்க? தமிழ்நாடு பெட்டர் தென் நேஷ்னல் ஆவரேஜாக இருக்குது. லிட்டரசி ரேட், அதாவது படிப்பறிவு சொல்கிறோம் இல்லையா, அது 80.09 இருக்குது. இந்தியா எடுத்துக்கிட்டால் 74.04. கம்பேர் பண்ணோம்னா அதிகம் தான். செக்ஸு ரேஷியோ, பாலின விகிதம் 2011 கணக்கின்படி 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்களாமா. அதே மாதிரி இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருக்காங்க. பெட்டர் ஜெண்டர் பேலன்ஸில் நம்ம இருக்கிறோம். சரி, நம்ம நாடை பற்றி சொன்னோம், நம்ம மாநில பற்றி சொன்னோம். அண்டை நாடோட நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கா 78 அதிகமாக தானே இருக்குது. சைனா 75, பங்களாதேஷ் 129. அதாவது ரேங்க் வந்து சரிங்களா. ஸோ ரேங்க் பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக ரேங்க் பொறுத்த வரைக்கும் குறையணும் இல்லையா. ஜென்ரலி வந்து ரேங்க் குறைஞ்சாதான் நம்ம வந்து நியரஸ்டாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரேங்க் 134 மீடியமாக தான் இருக்குது. எது? இந்தியா. பாகிஸ்தான் வந்து 164. புரியுதுங்களா? இந்த ரேங்க்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அதுக்கப்புறம் குறியீடு மாற மாற அது மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த HDAவுடைய கூறுகள் யாவை, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோன்னா, இந்தியாவில் கிடச்சிக்கக்கூடிய 2022 டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறோம். இதை பாருங்கள், இந்த டேட்டா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் வந்து படித்து புரிஞ்சிக்கிறோம். அப்போ தான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ டைமென்ஷன் எப்படி பரிமாணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப்பாக நம்ம வந்து வாழணும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தில் இந்தியா 67.7 இயர்ஸ். சரிங்களா? அது உலகத்திலேயே 71 அதாவது 71 வருடங்கள் வாழ்கிறாங்க ஆவரேஜானா. இந்தியாவில் 67, கிட்டத்தட்ட 68 வயதுக்குள்ளே இறந்துடுறாங்கன்னு தான் அர்த்தம். அறிவில் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்
அதே மாதிரி மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்னு கம்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12.5 வருஷம் படிக்கிறாங்களாமா. சரிங்களா? ஆனால் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 6.5 வருஷம் படிக்கிறாங்க. பள்ளி படிப்பு 6 வருஷமும், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய மொத்தம் வந்து 12.5 வருஷம் படிக்கிறாங்களாமா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை பார்த்தோம்னா ஜிஎன்ஐ பர் கேபிட்டா, சரிங்களா, தனிநபர் மொத்த தேசிய வருமானத்தில் $6,951 இருக்காமா. இல்லை அந்த தரவுகள், கிடைக்கப்பட்ட தரவுகள் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வைட்டல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், முக்கிய சுகாதார புள்ளி விவரங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்து நித்தி ஆயோக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை இறப்பு விகிதம் இண்டிகேட்டர், அது ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். ஸோ 8 to 15 தமிழ்நாட்டில், இந்தியாவில் 28. ஸோ டிஎன் இஸ் க்ளோஸ்டு டு டெவலப்டு நேஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு இருக்குதாமா. சரிங்களா? அதே போல் எம்எம்ஆர், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ, மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. அதாவது பேர் 1 lakh, அது ஒரு லட்சத்துக்கு 54 பேர் மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ 97. டிஎன் மீட்ஸ் எஸ்டிஜி குளோபல் ஹெட் ஆஃப் டார்கெட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்காக இது தரவு எடுக்கப்பட்டுள்ளது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1.4 to டிஎன்எஸ் ஸ்டெபிளைஸ்டு பாப்புலேஷன் க்ரோத். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்திங்கன்னா 74 years. இந்தியா வந்து 67.2 years. பீப்புள் இன் தமிழ்நாடு 7 years லாங்கர் தென் ஆவரேஜ் ஆஃப் இண்டியன்ஸ். சரியா? இப்படி ஒரு தரவுகள் கொடுத்துருக்காங்க. 5வது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் 2017 ரிப்போர்ட்டின் படி. சரிங்களா? மாற்றத்துக்குரியது தான் இது. அப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் மேஜர் அஃபிஷியலும் என்ன பண்ணுறாங்க, இந்த தரவை தான் பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. முக்கியமான மாவட்டங்களில் பார்க்க போனால் கன்னியாகுமரி. ஸோ கன்சிஸ்ட்லி இஸ் ஃபஸ்ட் டியூ டு தி ஹை லிட்ரஸி அண்ட் ஹெல்த். சுகாதாரத்துலேயும் படிப்புலேயும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல்ல வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். 2வது தான் விருதுநகர். சரிங்களா? தூத்துக்குடி, அதுக்கப்புறம் 4வது சென்னை, 5வது காஞ்சிபுரம். அதே மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அரியலூர், லோயஸ்ட் ரேங்க், கடைசி இடத்துல இருக்காங்க ஹெச்டிஏல. பிறகு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், திருவாரூர், இந்த மாவட்டங்கள். ஸோ டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2017 அறிக்கையின் படி விருதுநகர் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது என்பதும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம வந்து 2017 அறிக்கையில் பார்க்கும் பொழுது விருதுநகர் பின்தங்கி இருந்தது, இப்போது முன்னோக்கி போயிருக்குது அப்படின்னு அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம். அடுத்து வந்து எம்பிஐன்னு ஒரு குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு நித்தி ஆயோக்கு கொடுத்துருக்காங்க. உலக அளவில் யுஎன்டிபி அவங்க அளவு கொடுக்குறாங்க. இந்தியாவில் மாநில வாரியான செயல்பாட்டை நிதி ஆயோக்கு வந்து இந்த எம்பிஐ மூலமாக தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்களாமா. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், எல்லா வகையிலையும் வறுமையை வந்து குறைச்சிட்டு வர்றது எந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நித்தி ஆயோக். ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு ரெவ்யூஸ் 2023 ரெவ்யூஸ், இந்தியாஸ் பாவர்ட்டி ரேட் ரெடியூஸ்டு டு 11.28%. இது 2022-23 தரவின்படி. த லிஃப்ட் அவுட் ஆஃப் பாவர்ட்டி 24.82 இல்லையா? முன்னாடி வந்து 24.82 இருந்தது. 9 வருடங்களுக்கு முன்னால் இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எம்பிஐ இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டேட் ரேங்கில் பார்க்க போனோம் அப்படின்னா லோயஸ்ட்டு பாவர்ட்டி, சரிங்களா, குறைந்த வறுமை தான் மேல் பகுதியாக நினச்சிக்கிறோம். அப்படி பார்க்கணும், கேரளா முதல்ல இருக்குது, 2வது கோவா, 3வது தமிழ்நாடு. அதாவது லோயஸ்ட்டு பாவர்ட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து கேரளா, 2வது கோவா, 3வது தமிழ்நாடு. ஹையஸ்ட்டு பாவர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பீகார் தான்
ரொம்ப வறுமையாக இருக்காங்க இல்லையா, பாட்டமில் இருக்காங்க. அதுக்கடுத்து ஜார்க்கண்ட், அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வறுமை குறைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வேகமாக குறையக்கூடிய மாநிலங்களை பார்க்க போனால் உத்தரப்பிரதேஷ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் த ரெக்கார்டட் தி லார்ஜஸ்ட் டிக்ளைன் இன் புவர் பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த தரவுகளை முக்கியமானது. ரீசெண்டாக எடுத்தது நித்தி ஆயோக் 2017 அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில், எதை பற்றி, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, த தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் பாவர்ட்டி ஸ்டேட்ஸ் இன் தமிழ்நாடு. எதில், ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், குக்கிங் ஃபியூவல், சானிடேஷன், வாட்டர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. லெஸ் தென் 2% தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் மல்டி டைமென்ஷனலி புவர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டாப் டிஸ்ட்ரிக்ஸில் எதார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதை தொடர்ந்து ஈரோடு. கொடுத்துருக்க ரிப்போர்ட் யார், நித்தி ஆயோக்கு 2017 கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட்டு பாவர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஹையஸ்ட்டு பாவர்ட்டியில் வந்து தருமபுரி 2017 ரிப்போர்ட்டின் படி. இப்போ புதுசான ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் ஆகும்போது பார்த்துக்கணும். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் யூஸ்வலி ரேங்க்டு 3rd or 4th பெஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் லோயஸ்ட் பாவர்ட்டி ஆஃப்டர் கேரளா, கோவா, சிக்கிம் 2017 ரிப்போர்ட். அதான் முக்கியமானது. ஸோ இப்போ 2025 ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது மாற்றத்துக்குரியதாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது குறியீடுகள் இருக்கானா இருக்குது பாருங்கள். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2024 உலக பாலின இடைவெளி அறிக்கை. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 146க்கு 129 இருக்காங்க. ஸோ இதை வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2020 உலக பசி குறியீடு. இந்தியா வந்து 127ல் 105வது நாடாக இருக்குது. ஸோ இது தீவிர நிலையில் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் கேட்டகரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024 உலக மகிழ்ச்சி அறிக்கை. இந்தியா என்னது 26வது இடத்தில் இருக்குது. முதல் இடத்தில் இருப்பது ஃபின்லாந்து. இதை படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ உலகத்திலேயே வந்து ஃபின்லாந்து தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க தான் வந்து மிகவும் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்களாமா. அதே மாதிரி ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து சொல்கிறாங்க தமிழ்நாடு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், எம்பவர்மெண்ட், லேபர் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன். அதாவது லெஸ் இன்ஈக்வாலிட்டியில் இருக்காங்களாமா. சிறந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டால் நீலகிரி, D2 ஹை ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் தெரியுதாமா. கடைசி இடம், எல்லாத்துலேயும் கடைசி இடமாக இருக்கக்கூடியது அந்த அரியலூர், மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம். அடுத்து ஒரு குறியீடு பாருங்கள், சிடிஐன்னு ஒரு குறியீடு, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குழந்தைகள் மேம்பாட்டு குறியீடு. எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, எஜுகேஷன், ஹெல்த்து, நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன். முதலிடம் கன்னியாகுமரி, கடைசி இடம் அரியலூர். ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் FSI உணவு பாதுகாப்பு குறியீடு எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, உணவு கிடைப்பதை பொறுத்து அவைலபிலிட்டி, ஆக்சஸ், அப்சர்வேஷன் ஆஃப் ஃபுட். முதலிடம் திருவாரூர். திருவாரூரை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் என்னதுங்க அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது திருவாரூர். கடைசி இடம் நீலகிரி, சாப்பாடில் குறைவாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஹில் ஸ்டேஷன், டிபெண்டன்சி ஆன் சப்ளைஸ் ஃப்ரம் பிளைன்ஸ். சமதளத்தை நம்மளாம் வந்து பிளைன்ஸில் இருக்கிறோம். அங்கேருந்து சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடுங்கிறது சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. ஈவன் ரைஸு, வீட்டு அங்கெல்லாம் கிடைக்காது. இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ணால் தான். ஸோ லெஸ் பேடி கல்டிவேஷனும் அங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து உற்பத்தி செய்வது மிகவும் குறைவாக இருக்குது, இல்லை ஆல்மோஸ்ட். வேறு எல்லா பொருளும் கிடைக்கும், கேரட் கிடைக்கும், பீட்ரூட் கிடைக்கும், இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள், முட்டைகோஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கிடைக்கும்.
அடுத்த ஒரு கம்பேரிஷன் ரிப்போர்ட் பாருங்கள், 2003லேருந்து 2017 கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஒரு அறிக்கையில். முதல் டாப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, சரிங்களா, 2003. 2017 கன்னியாகுமரி. என்ன மாற்றம்? த ஃபோக்கஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் இன்கம் டு ஹொலிஸ்டிக் ஹெல்த் லிட்டரசி. அதாவது சென்னை தான் 2003 முதல் இடத்துல இருந்தது, ஆனால் கன்னியாகுமரி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சுகாதாரத்திலையும் படிப்பறிவிலையும் அவங்க முன்னேறிட்டாங்க. இதில் 2வது இடம் என்ட்ரி ஆனது இந்த விருதுநகர் தான். திடீர்னு என்ட்ரி ஆயிடுச்சு, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் டெவலப் ஆயிடுச்சுன்னு தெரில. காரணம் என்ன? ஃபயர் ஒர்க்ஸ் பிரிண்டிங் ஹியூஜ் ஜம்ப் டியூ டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ங்கிற நிறைய இண்டஸ்ட்ரிகள் உருவானது விருதுநகரில். டாப் 5க்குள்ளே வரவன் இந்த கோயம்புத்தூர். ஏன்? த ஸ்லிப்டு ரிலேட்டிவ் டு அதர்ஸ் ஹெல்த் பேராமீட்டர்ஸ். நோய்கள் கொஞ்சம் இருக்குது பொழுது, சுகாதாரம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா கோயம்புத்தூரில் வருது. ஏன்னா டாப்லேருந்து இருந்தது வெளியே வந்துருச்சு. கடைசியாக இருக்கக்கூடியது தருமபுரி, அரியலூர். ஸோ பைஃபியூரிகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் சேஞ்ச் இன் தி ரேங்க்ஸ். அதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலேயும் அவங்க வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. திட்டங்கள், சுகாதாரத்துக்கான திட்டம் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து சுகாதார திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. என்னது? ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத் எல்லாம் வந்து ஈஸியாக கேட்கக்கூடிய கேள்விங்க. ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டம் எதனுடைய டிபார்ட்மெண்ட்டில் குறிக்குது? ஹெல்த்தா, எஜுகேஷனா கேட்பாங்க, ஃபுட்டா, வேறு ஏதாவது ரெண்டும் கலந்ததாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜுக்காக கேட்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத். போஷன் அபியான். போஷன் அபியான் டு ரெடியூஸ் தி ஸ்ட்ரென்த்திங் அண்ட் மேல் நியூட்ரிஷன். ரெண்டுமே வந்து சுகாதார சம்பந்தமான திட்டங்கள். எஜுகேஷன் சம்பந்தமான திட்டம் சமகரா சிக்ஷா. சமகரா சிக்ஷா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இன்டகிரேட்டட் ஸ்கீம். இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2020 வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை NEP, நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. டார்கெட் 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஜெர். ஜெர். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஸ்கூல் எஜுகேஷன் பை 2030. ஒருத்தர் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதா குறிக்கோளாக தான் அந்த NEP ஸ்டார்ட் பண்ணப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தில் குறிக்கிற திட்டங்கள் என்னன்னா, உஜ்வாலா யோஜனா. அடிக்கடி பிரதம மந்திரி இப்போது உஜ்வாலா யோஜனா பற்றி சொல்லுவார். க்ளீன் குக்கிங் ஃபியூவல், சரியா? ஸோ குக்கிங் ஃபியூவல் LPG இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்குறாங்க. உஜ்வாலா யோஜனா. இப்போ நம்ம எல்லா வீட்டுக்கும் நமது கேஸ் லைன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற யோஜனா மூலமாக தான் வாழ்க்கை தரம். யாரும் வந்து ஒரு கறி கொட்டையை எடுத்து ஊதி சமையல் செஞ்சு சாப்பிடக்கூடாதுப்பா. எல்லாரும் கேஸ் யூஸ் பண்ணி சமையல் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன், டேப் வாட்டர் கனெக்ஷன் டு எவரி ஹவுஸ் ஹோல்டு. எல்லாம் போய் பார்த்துப்போம். எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து இந்த ப்ளூ வாட்டர் பைப் லைனு, எல்லோ கேஸ் லைன் வந்து எல்லா வீட்டுக்கும் இப்போ வந்து கம்பல்சரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இப்போ தற்போது உள்ள முக்கியமான திட்டங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோன்னா, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது வந்து ஆக்சுவலாக ஹெல்த் அண்ட் ப்ளஸ் எஜுகேஷன். நம்ம HDAல இது வருது. ஏங்க இது HDAல வருது? நல்ல சாப்பாடு, காலை உணவு திட்டம் கொடுக்கறது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக, வயிறு நிறைஞ்சிருக்காக, சுகாதாரமாக இருக்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இல்லம் தேடி கல்வி, டு ரெடியூஸ் லேர்னிங் கேப்ஸ். இல்லையா? நிறைய பேர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு படிக்காமல் இருக்காங்க, அல்லது இன்னும் சில 40+ இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கவங்க, 30+ ஏஜில் இருக்கவங்க லேடிஸ் கூட படிக்க வாய்ப்பு இல்லாமல் வீட்டு வேலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லம் தேடி கல்வி கொடுக்குறாங்க. மக்கள் தேடி மருத்துவம், டோர் ஸ்டெப். இல்லையா? ஸோ NCD மூலமாக நேராக போய் அவங்க வீடை தேடியே வந்து, அல்லது உங்கள் தெருவில் உட்காந்து கூட யாராவது உடம்பு முடியலன்னு நேராகவே பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஹையர் எஜுகேஷன்ஸ். அதே மாதிரி நான் முதல்வன், இது பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குது. இல்லையா? அது வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்குது. நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய IAS, IFS, IRS எல்லாம் படித்து போயிட்டுருக்காங்க.
அடுத்து ஒரு கம்பேரிஷன் பண்ணுறாங்க, ஒரு குறியீடு பேஸ் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இல்லையா. 2011 கணக்கின்படி தமிழ்நாடு 80, இது 74 இருக்குது. செக்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 996 பேர். ஜென்ரலாக நீங்கள் இந்த செக்ஸ் ரேஷியோனா இதான் போடணும், 996னா அர்த்தம் புரிஞ்சிடும். 1000க்கு 996, இது 943. அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படி எடுத்திங்கன்னா 943, 919. எம்எம்ஆர் மேட்ரினல் மார்டலி ரேஷியோ லட்சத்துக்கு 35 பேர், இது வந்து லட்சத்துக்கு 88 பேர். ஐஎம்ஆர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேஷியோ 1000க்கு 12 பேர், இங்கே 1000க்கு 25 பேர். இந்தியாவிலையும் தமிழ்நாடுக்கும் உள்ள கம்பேரிஷன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதை பார்த்தோம்னா 73.270 அப்படி இருக்காங்க. ஸோ அதில் வந்து ரீசெண்டாக இருக்க தரவுகள் இது. ஃபீமேல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 75 வருடம் வாழ்கிறாங்களாமா. இந்தியாவில் 71 வருடங்கள் வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஜிஇஆர் உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் வந்து தமிழ்நாட்டில் 47%, இந்தியாவில் 28%, கொஞ்சம் அதிகமாக கம்பேர்ட் டு இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ் கரு ஊறுதல் விகிதம் 2, 1.4. இப்போ ரீசெண்டாக ஒரு நீங்கள் நியூஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கரு ஊறு விகிதம் குறைஞ்சிட்ருக்குது, முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிட்ருக்குது. ஸோ டிஎன் ஹேஸ் ஸ்டெபிளைஸ்டு பாப்புலேஷன் க்ரோத் பெட்டர் தென் தி ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1. சரிங்களா. ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க நியூஸ் தான் நீங்கள் படித்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், கீ பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸாமினேஷன் கீ பாயிண்ட்ஸ். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்காது, எல்லாமே வந்து டேட்டா ரிலேட்டடாக தான் இருக்கும். எஜுகேஷன் ஹப்பு, சரிங்களா. தமிழ்நாடு's gross enrollment ratio is higher education 47%, நியர்லி டபுள் தி நேஷனல் ஆவரேஜ் 28.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெல்த் மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் டு பிரிங் எம்எம்ஆர் below 70. Tamil Nadu has already achieved 35, which is compared to many developed nations. So demographic dividend எடுத்துக்கிட்டோன்னா TFR 1.4 in Tamil Nadu indicates aging population faster than the rest of India, which is at 2. ஸோ கன்க்ளூஷன்ஸ் வரும் இந்த டாப்பிக்கில் என்னென்னா, ஸோ தமிழ்நாடு ஜென்ரலாகவே சரிங்களா என்னது திராவிடியன் மாடல். இப்போ நம்ம வந்து சிஎம் சொல்கிறாங்களா, திராவிட மாதிரி அரசு தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துலேயும் முதலிடம். நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துட்டு வரலாம், நம்மளுடைய சேனல்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரும்போது அந்த அது பேர் என்னங்க பேப்பர் கட்டிங் நம்ம கொடுத்துட்ருப்போம். அந்த கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ தூரத்துக்கு எங்கெங்கே இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி மற்ற மாநிலங்களில் முதலிடம் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ திராவிட மாதிரி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இந்த டேட்டாவே எடுத்திருக்காங்க. இந்த டேட்டாவில் கூறப்பட்டுள்ளது. பொது சுகாதாரம், கல்வி எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தேசிய சராசரியை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத டேட்டா சொல்லுது. கம்ப்ளீட் டேட்டா எடுத்து பார்த்தோன்னா அதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஹெச்டிஐ ரேங்க் 2022 134. இந்தியாஸ் ஹெச்டிஐ வேல்யூ 0.644. ஏற்கனவே பார்த்ததை திரும்ப நம்ம வந்து கம்பைல் பண்ணுறோம். ஏஜென்சி வந்து யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP. பெஸ்ட் ஸ்டேட் நித்தி ஆயோக் கேரளாவை தான் சொல்லியிருக்காங்க, படித்து வச்சுக்கோ, கேட்டுற போகிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் டாப் 3 இன் தி பாவர்ட்டி எஜுகேஷன்ஸ் ஹை ஹெச்டிஐ கேட்டகரியில் இருக்காங்க. தேர்வுக்கான சுருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐ டாப்பில் வந்து கன்னியாகுமரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் வந்து நீலகிரி, ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து திருவாரூர், சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து கன்னியாகுமரி, லோயஸ்ட் பாவர்ட்டியில் வந்து காஞ்சிபுரம், சென்னை. ஸோ நம்ம அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போயிருக்கோம். ஸோ டாபிக் மிகவும் சிறியது, ஆனால் கொஸ்டின்ஸ் பலமாக கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்துடும். சரிங்களா, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் வந்திருக்கனால நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி கேட்பான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துக்க. நிறையா கொஷின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், அக்கார்டிங் டு தி டிஎன் ஹியூமன் டெவலப்மெண்ட் 2017 which districts ranks last HDI இல்லையா? ஆல்ரெடி வேணும், அரியலூர் தான் மிகவும் கடைசியான இடத்துல இருக்குது அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், நம்பிக்கை இணையம். நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அபவுட் எதை பற்றி சொல்கிறாங்க? த ஸ்டேட் வைட் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? அதாவது மாநில தழுவிய பிளாக் செயின் உள்கட்டமைப்பை பற்றி தான் நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு அரசுடைய திட்டம். ஸோ அதனால் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், அரசுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே நோட்டை போட்டு எழுதிக்கணும். முக்கியமாக நீ எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிற, சரியா, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிற, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறேன்னு வச்சுக்கோ, என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. பிரைம் மினிஸ்டர், நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், காலையில் சாயந்தரம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கெங்கே திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க, அந்த திட்டம் எப்போ பழைய திட்டமாக புதிய திட்டத்தை வந்து ரினோவேட் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் நோட்டை போட்டு நியூஸ் பேப்பர் பார்த்தோ அல்லது நியூஸ் சேனல் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நோட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி வளர்ந்துருக்கும். எக்ஸாமில் இது ரிலேட்டடாகவே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஷின் கேட்டுருவோம். சரிங்களா? ஈஸியாக இனி எந்த புக்கிலையும் படிக்க முடியாது. இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்கோர் எடுக்க முடியும். 2வது கேள்வி பாருங்கள், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாகுபடி பரப்பை அதிகரித்தலா, பிரிங்கிங் ஃபாலோ லேண்ட் அண்டர் கல்டிவேஷனா, சேஞ்சிங் த கிராப் பேட்டர்ன் வித் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ கிராப்ஸ், அக்மெண்டிங் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ இது மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தான் கரெக்ட். சாகுபடியை அதிகரித்தல், தரிசு நிலங்களை சாகுபடியை கொண்டு வருதல், புதிய பயிர்கள் அறிமுகப்படுத்துதல், நீர் வளம் இதில் சேராது. எதுங்க? கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் இரிகேஷன் சிஸ்டம் அது வராது, வாட்டர் சிஸ்டமும் வராது, நீர் வளங்களை பற்றி சொல்லப்படவே இல்லை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் நியூஸ் பார்த்துருந்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங். சரியா? மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ எதுக்கு எது 97 எது வருதுங்க? 97 1997 உருவாக்கப்பட்டது எது? நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் நீ பார்த்துக்கோ. 97 உருவாக்கப்பட்டது எது? 98, 2006, 2009 ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம சொல்லிடலாம். சரியா? இதில் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கண்டினியூவாக நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் ஆன்சரே கொடுக்க முடியும். 97 என்னங்க? சமத்துவபுரம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. 98 நமக்கு நாமே திட்டம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆண்டில் இந்த நடந்ததை நீங்கள் பார்த்துருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். 2006 வருமுன் காப்போம் திட்டம், 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஸோ எனக்கு தெரியாது சார், இப்போ தான் அது ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. வேறு ஏதாவது ஒரு ஆண்டு இதே 2006 ஆண்டு வந்து வேறு ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கும்போது ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் ஆன்சர் கொடுக்க முடியும். படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூ ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி வந்து எக்ஸாமில் கேட்ட சொன்னது. இவங்களை பற்றி சொல்லுங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சரியா? அவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி எப்படிப்பட்டவர்? அவர் இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்ணா? அவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரா? இது எனக்கே தெரியும். அவருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் இவர் தான். மகாராஜா கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் மாணவி, அது ஞாபகம் இருக்கு எனக்கு.
அவர் சட்டமன்ற குழுவில் முதல் பெண் தலைவர் தான் தவிர இந்தியாவில் மருத்துவ பட்டத்தில் முதல் பெண் இவர் இல்லை. சரியா, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள். சுவாமி சகஜானந்தா அவர் எதுக்கு, அவர் யார்? எம்சி ராஜா, பண்டித அயோத்திதாஸ் வீரேசலிங்கம், இவங்களாம் வந்து எங்கள் திட்டத்தில் வராங்க. சரிங்களா, திட்டத்தில் வராங்க. சுவாமி சகஜானந்தா அப்படிங்கிறது வந்து நந்தனார் கல்வி கழகம். எம்சி ராஜா ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடியவர். பண்டித அயோத்திதாஸ் அப்படிங்கிறது வந்து தமிழன். வீரேசலிங்கம் அப்படிங்கிறது விதவைகள் இல்லம் உருவாக்குறாரு. படித்து வச்சுக்கோ, தெரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோ. Which of the following statement are true about the ராமலிங்க அடிகளார்? ராமலிங்கம் அடிகள்களை அவரை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் எப்படிப்பட்ட ஒரு ராமலிங்க அடிகார் தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னு சொல்ல முடியும். He started the சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1865. இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆரம்பித்தாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் எந்த ஆண்டில் அப்படிங்கிறத முக்கியமானது சேர்த்து கொடுத்துருக்காங்க, மாட்டிக்குவேன். ஸோ இது சரியானதான். 1865. He was against the caste system definitely. He established சத்திய தர்மா சாலை 1860. இந்த கேள்வியை நீ வந்து எக்ஸாம்லேயே நீ பார்த்தா கூட கண்டிப்பாக ஆன்சர் சரியாக கொடுக்க முடியாது. அனைத்தும் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ குருட்டுப்போக்கில் தான் சொல்ல முடியும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தா தான் நீ படிச்சுக்கு தெரிஞ்சுக்க முடியும். எந்த புக்லேயும் இது வாய்ப்பு இருக்க இல்லை. ஸோ அடுத்த ஒரு கேள்வி. 1921 ஈரோடு ஈவேரா பிக்கெட்டட் இல்லையா, பிக்கெட்டட் டாடி ஷாப்ஸ். 2 women also participated in the picketing. They were the first women be arrested for picketing toddy shops in Tamil Nadu. Who were they? சரி, தமிழ்லையும் போய் பார்த்துக்கலாம். அது 1921 ஈரோட்டில் ஈவேரா அந்த கள்ளுக்கடை மறியல் செய்தாராமா. 2 பெண்களும் அந்த மறியலில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகள் மறியல் செய்வதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்கள் அவர்கள் யாருன்னா நாகம்மையார், கண்ணம்மாள். எங்கெங்க எந்த புக்கில் இருக்குது? சரிங்களா, இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கை தரவு பண்ணியிருந்தால் எங்கேயாவது கிடச்சிருக்கலாம். சரியா, அதுக்காக நீங்கள் வந்து நிறைய டைம் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்ல வரேன். எக்ஸாமில் கேட்ட நம்மளாம் இங்கே யுகிச்சு கொஸ்டின் செட் பண்ணவே இல்லை. விச் ஆர் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி பேர்ட். சரிங்களா, ஸோ இது தமிழே ஆக்சுவலாக இந்த தமிழ்லேருந்து அப்படியே இங்கிலீஷ் டைப் பண்ணியிருக்காங்கனால படிக்கிறதே கஷ்டம். நிழல் தாங்கல் வைகுண்ட சுவாமிகளா? இந்து முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராயா? சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார்? சுயமரியாதை ஒழுக்கம் வேதநாயக பிள்ளை? இது கண்டிப்பாக இல்லை. ஏன் சொல்ல, சுயமரியாதை ஃபுல்லாகவே வந்து பெரியார் தான். கண்டிப்பாக வந்து 4 இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததுன்னா இந்து முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராயா? அது இல்லை. ஸோ ஆன்சரே வந்து 2 தான் சரியான. 1 மற்றும் 3 சரியானது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அபவுட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ்? எம்என்ஏ பற்றி கேட்குறாங்க. எது? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி பின்வரும் கூற்றுகள் எவை? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியலமைப்பு கிடையவே கிடையாது இல்லையா? கண்டிப்பாக அது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து அரசியலமைப்பு கிடையாது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 செயல்பட தொடங்கியது. அந்த ஆண்டு சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது சரின்னே சொல்ல முடியும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் நிறுவனர் வந்து ஜி லட்சுமி நரசு செட்டி. சரிங்களா, கண்டிப்பாக அது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஐஎன்எம்மில் இருக்குது இது. சரிங்களா, எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் வந்து ஆனந்த சார்லு கிடையாது. 2, 3 என்பது சரியான விடை. அடுத்து தமிழ்லேயே போய்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் எவை எண்ணும் எழுத்தும் திட்டம்? எண்ணும் எழுத்தும் திட்டம் எது? நோக்கத்தை சிறப்பாக விளக்குகிறது, அது விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்ய குழந்தைகளுக்கு உதவுவதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது.
அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்துடன் சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு 2025 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு. என்ன ஆன்சர்ப்பா? கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஸோ பல முறை இது படித்து 2 முறை 3 முறை 4 முறை படிச்சுன்னா இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஓடிடும். சரியா? ஸோ கொரோனா பெருந்தொற்றால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டமும் 1 மற்றும் 4 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. படித்து வச்சுக்கோ. எண்ணும் எழுத்தும் திட்டத்துடைய முக்கியமானது. ஸோ டிஎன்பிசியில் இண்டிவிஜுவலாக கேட்டது அப்படியே நம்ம வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் எக்கனாமிக்ஸ் டெவலப்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஞாபகம் இருக்கா யார்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிடையாது, வரைய மாட்டாங்க. மெஹபூப் அல்ல ஹக்கு, அப்புறம் அமர்த்தியா சென். மெஹபூல் ஹக்கு பாகிஸ்தான், அமர்த்தியா சென் இந்தியா. இதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அக்கார்டிங் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2023-24 டேட்டா வந்து பேஸ்டு இந்தியா என்ன ரேங்கில் இருக்குது? 134வது ரேங்க்குன்னு சொல்லி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். விச் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் தி ஹியூமன் டெவலப்மெண்ட்? ஈஸியாக சொல்லிடலாம்ல, கன்னியாகுமரி. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். Which of the following is not one of the 3 key dimensions used to calculated HDI? ஸோ 3 முக்கியமான பரிமாணங்கள் உள்ளது. அது வந்து ஒன்று இல்லையாம். எது? சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பற்றி இந்த HDI சொல்லவே இல்லை. லாங் ஹெல்த்தி நாலேஜ் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பற்றி தான் கொடுத்துருக்கு. அஸ் ஃபார் AISHE 2021-22 அறிக்கையின்படி உயர்கல்வி மொத்த சேர்க்கை விதம் GER இருக்குல்ல, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, யாருங்க? தமிழ்நாடு. சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் தென். ஸோ இந்தியாவில் வந்து 28.4னா தமிழ்நாட்டில் 40, கிட்டத்தட்ட பாதி பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு யூஜி டிகிரி படித்தா உடனே வந்து கண்டினியூட்டியாக பிஜி டிகிரி படிக்கிறாங்க. ஸோ விச் டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு பர்ஃபார்ம் தி பெஸ்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்? ஸோ நீலகிரி அப்படின்னு இப்போ படிச்சுட்டு வந்தோம். ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் MMR ரேஷியோ? சரிங்களா? யார்? தமிழ்நாடு 35, இந்தியா 88. இந்தியா வந்து 88னா தமிழ்நாடு 35. தொற்றா நோய்களுக்கு மருத்துவத்தை இல்லங்களுக்கே சென்று தமிழ்நாடு வழங்கும் திட்டம். ஈஸியாக வச்சுக்கலாம்ல, மக்களை தேடி மருத்துவம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். நித்தி ஆயோக் பல பரிமாண வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு கேரளா, கோவா, தமிழ்நாடு என்பது சரியான விடை. விச் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு நோன் த ரைஸ் பவுல்? திருவாரூர் தானே. ஈஸியாக ரைஸ் பவுல் அப்படின்னாலே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது. உணவு பாதுகாப்பு குறியீட்டில் வந்து முதலிடம் இருப்பது திருவாரூர். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிறப்பாக படிச்சுக்கங்க. இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கிறதும் நம்ம கேள்வி பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது சின்ன டாபிக்னால நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.